இன்னைக்கு டே 69. அதாவது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாலியாக வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நல்ல ஃபிட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவோம். அங்கன்னு நமக்கு 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ என்னாச்சு டக்குன்னு இழைச்சிட்டேன், எதுவும் உடம்பு சரியில்லையா, சுகர் வந்துருச்சா. நமக்கே ஒரு செகண்ட் தோணிடும், ஐயோ நமக்கு உண்மையாக உடம்பு தான் சரியில்லையோ அப்படின்னு. என்னத்த சொல்ல. சரி, ஓகே, பேக் டு வீடியோ வரலாமா. இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால பெருசாக வேலை எதுவும் இல்லை. காலையிலேருந்து இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன். பையனுக்கு 5 வயசு மேலே வேற ஆயிடுச்சா. ஸோ அதனால வந்து ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ பேசிக்காக ஒரு ஐ செக்அப் பண்ணலாம்னு ஒரு கிளினிக் வந்து போயிருந்தோம். எனக்கு என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து டிவி, மொபைல், லேப்டாப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு நிறைய கேஜெட்ஸ் இருக்கு, மொபைல், டிவின்னு. நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் சொல்றது என்னன்னா, ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்க, மொபைல்ஸ் கொடுக்காதீங்க. இதை நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறோம். பட் வேற வழி இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு கண்ணு பிளர்ரா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால இயர்லி ஒன்ஸ் ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் ஐ செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ அதனால ஒரு பேசிக் செக்அப் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் பையனுக்கு. சரிங்க, ஓகே, பேக் டு வீடியோ வரலாமா. எனக்கு காலையிலேருந்து இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சின்ன ஷூட் இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாழங்குளம் கிளம்பி வாக்கிங் போகலாம் அப்படின்னு யோசிச்சு கிளம்புனா என் குடும்பங்கள் எல்லாரும் கிளம்பி, வாங்க நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி நாங்களும் வந்து சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. சரி, ஓகே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கோயில் போகலான்னு வேறு பிளான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே காரப்பொரி வாங்குறது, மசாலா கல்லை வாங்குறது இதெல்லாம் வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, ஓகே நீங்களாம் சாப்பிடுங்க, அதுக்குள்ளே நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். என்னோட வாக்கிங்கை கண்டினியூ பண்ணால் அதுவும் கம்ப்ளீட் பண்ண முடியல நேற்று. சரி, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நேற்று விட்டாச்சு. அதுக்கப்புறமா தன்வந்திரி கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஓகே, நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, ஓகே பாய்.